கர்மா வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னுமே சுந்தர்சி சார் தயவு செய்து காமெடி படத்துக்கு வடிவேல போடவே போடாதீங்க. அவர் டைமிங்கே வரல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமா பார்க்கல, செகண்ட் ஹாஃப் ஒரு ஆவரேஜான ஒரு படம். இனிமே தயவு செய்து வடிவேல் சாரை வச்சு நீங்க காமெடி பண்ணாலும் பண்ணாதீங்க. அழகா மாமன்னன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரு தனி படம் மாதிரியே சொல்லலாம். ஏன்னா தனியா ஒரு படம் செகண்ட் ஹாஃப் ஓடுது. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சிரிப்பு பண்ண நீங்க 1000 கட்ட கூட போடுங்க. ஒரு சின்ன ஒரு மனோபலம் இந்த ஒரு வேகத்தடையில ஏறும்போது இப்படி ஒரு ஆடுவார் பாருங்க. இந்த படத்துல என்ன புரிவு இருக்குன்னா, வடிவேல் வச்சு மேல யாருமே காமெடி பண்ண முடியாதுன்னு புரிவு இருக்கு. 2013 ஒரு படம் பண்ணாப்ல மதகதராஜான்னு சொல்லிட்டு நம்ம ஜனவரியில செம்ம ட்ரீட் ஆச்சு அந்த படம். அப்படி ஒரு படம் அந்த காலத்துல பண்ணதே பாத்தீங்கன்னா அவருடைய பேட்டர்ன் மாறாம காமெடி ஃபைட்ஸுக்கு சீன் பை சீன் கலர்ஃபுல் கிளாமர் எல்லாம் வச்சு சாங் கூட அப்படி ஒரு படத்தை கொடுத்துருந்தாப்ல. அதே நம்பிக்கையில இந்த படத்தை உட்காந்து பார்த்தோம்னா 2025 பிரசன்டா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஏன் அந்த சுந்தர்சி சார் வடிவேல வச்சு தொங்கிட்டு இருக்கான்னு தெரியல. அவர் எடுக்கும் போதே தெரியும். அவரை நான் குறை சொல்ல வரல. ஆனா வடிவேல் சார்கள் அந்த டைமிங்கே மிஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை வயசானதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. அந்த டைமிங் காமெடிக்குள்ள அந்த டைமிங்கே ஒர்க் அவுட்டே ஆகல. கொஞ்சம் லேட்டா பண்றபோது பாத்தீங்கன்னா அந்த சிரிப்புங்கிறது எதுவுமே வரல. காமெடி ஜீரோ. இந்த மாதிரி ஒரு அதாவது காமெடி படம்னு சொல்லிட்டு ஒரு காமெடியில சின்ன ரசிக்கிற மாதிரி கூட ஒரு சீன் பண்ணாது ரொம்ப வருத்தமா இருக்கு. வழக்கம் போல பாத்தீங்கன்னா அந்த மனோகராஜால அந்த மனோபலோடைய அந்த கேரக்டர் லாரி மேல உட்காந்து போற அளவுக்கு உள்ள ஒரு ஸ்பெஷலான காமெடி கூட இதுல படம் ஃபுல்லாவே ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்ல முடியும். மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இனிமே தயவுசெய்து வடிவேல் சாரை வச்சு நீங்க காமெடி பண்ணாலும் பண்ணாதீங்க. அழகா மாமன்னன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கண்டிப்பா சத்தியமா நீங்க வரவே வராது. ஏன்னா என்னென்னமோ ட்ரை பண்றப்ப நமக்கு சிரிப்பே வரலங்கிறத இந்த படத்தோட உண்மை. அவ்வளவு இந்த படத்தை பற்றி சொல்ல முடியும். ஒன் டைம் வாட்சபிள். நிறைய கெட்ட போட்டாரு, நிறைய கெட்ட கூட எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சிரிப்பு பண்ண நீங்க 1000 கட்ட கூட போடுங்க. ஒரு சின்ன ஒரு மனோபலம் இந்த ஒரு வேகத்தடையில ஏறும்போது இப்படி ஒரு ஆடுவார் பாருங்க. அதுக்குள்ள ஒரு இது இதுல சுத்தமா இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா அவரும் பார்த்தா தலையாத மாதிரி அங்கே வாடான்னு சொல்லி இழுத்து போறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி ஒருவேளை அவருடைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பார்த்து மீம்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பார்த்து நம்ம பழகினாவே என்னமோ தெரியல. சுத்தமா காமெடியா ஒர்க் அவுட் ஆகல. இதுதான் நான் ரியலி டிசப்பாயின்ட் சொல்ல முடியும். ரொம்ப மிஸ் ப்ரோ. ரொம்ப மிஸ் அந்த படம். அது அப்படியே கொடுத்திருந்தா கூட ஓரளவு கலர்ஃபுல்லா நம்ம உட்கார்ந்து வந்துருக்கலாம். ஒரு அருமையான ஹீரோயின் கேத்தரின் ஜெயஸ் அழகா இருக்காங்க. வாணி பஜன் ரொம்ப சூப்பரா இருக்கா. வாணி பஜனுக்கு ஒரு செம்மையான ஒரு சாங் கொடுத்து நல்லா பண்ணிருக்கலாம். அதையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் எப்படி உட்காருது? உங்களுக்கு தெரியும் டேரக்டருக்கு இது என்னடா எங்கேயோ மிஸ் ஆகுதுட்டு. சோ ஏதாவது பேட்ச் ஒர்க் மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். பண்ணாம நம்பிக்கையோட வந்தீங்கன்னா பாக்கலாம். இந்த ரிவ்யூக்கு பின்னாடி எப்படின்னு தெரியாது. சுதர்சி மூவி எப்படி எடுத்துட்டோம்னா படம் நல்லாவே போனாலும் ஏதோ ஒரு சாங் நல்லா போயிருக்கு. அதுதான் ப்ரோ. இல்ல அதுதான் சொல்ல அவரோட பேட்டனே இல்ல. ஆனா கரெக்டா 3வது நிமிஷத்துல கலர்ல வந்துறாங்க. சரி ஓகே இதுதான்டா தலைவர் கலர்ல வந்துட்டாரு பார்த்தா அந்த கதையே இல்ல. கடைசி ஒரு கேப்டன் கொடுத்த சாபத்தினால வடிவம் சரியா போக மாட்டேங்குது. கர்மா வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னுமே சுந்தர்சி சார் தயவு செய்து காமெடி படத்துக்கு வடிவேல போடவே போடாதீங்க. அவர் டைமிங்கே வரல. மாமன்னன் மாதிரி ஒரு கேரக்டர் ரோல கொடுத்து அவரை எப்படியோ தட்டிட்டு போங்க. நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. புது பசங்க எல்லாம் அவ்வளவு அழகா பண்றாங்க. டைரக்ஷன் நல்லா பண்றாங்க. காமெடி நல்லா பண்றாங்க. எல்லாமே ஒர்க் அவுட் பண்றாங்க. அங்க போயிருங்கன்னு நான் சொல்ல வரேன். கேங்கஸ் படம் பார்த்துட்டு வரேன். படம் பாத்தீங்கன்னா வடிவேலுக்கு இந்த படம் கம்பேக்கா இல்லையாங்கிறது அந்த படத்தோட பெரிய கேள்வி. 2011 வடிவேல் விஜயகாந்த் சாரை பத்தி ரொம்ப கேவலமா பேசினதுக்கு அப்புறம் நிறைய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் வடிவேல் கூட ஒர்க் பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சோ திடீர்னு இப்போ சுந்தர்சி மாதிரி ஒரு காமெடி படம் எடுக்கக்கூடிய டைரக்டர் இப்போ வடிவேல் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் காமெடி ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த படத்துல என்ன புரிவு இருக்குன்னா, வடிவேல் வச்சு மேல யாருமே காமெடி பண்ண முடியாதுன்னு புரிவு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வடிவேல் காமெடி பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாவே எடுத்திருக்காங்க. அதெல்லாம் உட்காந்தே பார்க்க முடியல. அவ்வளவு லேக் இருக்கு, அவ்வளவு ஸ்லோவா இருக்கு. இதுல 2 விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வடிவேலோட டைமிங் போயிடுச்சு. முன்னாடி எல்லாம் அந்த டைமிங்ல காமெடி பண்ணாரு. இது ஒரு ஏஜ் ஆனதுனால அவரால் அந்த டைமிங் மிஸ் பண்ணிட்டாரு. ஏஜ்னாலே இல்ல இவ்வளவு வருஷம் நடிக்காதனால அவர் டைமிங் மிஸ் பண்ணாதான் தெரியல. எல்லாமே ஒரு டக்குன்னு ஒரு ஏஜ் கொடுக்கும்போது அது பொறுமையா கொடுக்குறாரு. ஒரு டைமிங் மிஸ் பண்ணி கொடுக்குறாரு. அதனால நம்மளுக்கு அந்த காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய அந்த பழைய விஷயங்கள் ஏற்கனவே வடிவேல் பண்ண விஷயங்கள் நிறைய அந்த படத்துல ரிப்பீட் ஆகுது. பழைய தமிழ் சினிமாவோட காமெடியோட கான்செப்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிப்பீட் ஆகுது. வடிவேல் நடிச்ச தலைநகரம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூட எல்லாம் விட்டு ரிப்பீட் ஆகும்போது நம்மளுக்கு அது புதுசா இல்ல. நம்மளால உங்களுக்கு சிரிப்பு வரல. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரு தனி படம் மாதிரியே சொல்லலாம். ஏன்னா தனியா ஒரு படம் செகண்ட் ஹாஃப் ஓடுது. அந்த படத்துல செகண்ட் ஹாஃப் ஒரு ஆவரேஜான ஒரு காமெடி படம்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம்
அந்த ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு சில காமெடிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகி ஓரளவுக்கு ஒரு போர் அடிக்காம ஒரு ஆவரேஜ் படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பெரிய ஏமாற்றம். டெக்னிக்கலாவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து மியூசிக் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப டவுனா இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து மியூசிக் கொஞ்சம் எலிவேட் ஆன மாதிரி. கிளாமர் வந்து யூஸ்வலா சுந்தர்சி படம், இந்த படத்துல வந்து ஒரே ஒரு கிளாமர் சாங் தான் செகண்ட் ஹாஃப்ல வருது. அதே மாதிரி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோலிங் டேட்ல ஒரு சாங் வரும், அந்த சாங் இந்த படத்துல வந்து மிஸ் ஆகுது. ஸோ ஓவராலா இந்த கதை வைஸ் இந்த படம் ஒரு ஏமாற்றம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமா பார்க்க முடியல, செகண்ட் ஹாஃப் ஒரு ஆவரேஜான ஒரு படம். ஆமா, நிறைய காமெடி தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ட்ரை பண்ணிருக்காங்க. சுந்தர்சியோட ஃபார்ம்ல தான் காமெடி ட்ரை பண்ணுவாங்க. அதே டைம் அந்த ஹீரோ இதுல போகும்போது கொஞ்சம் ஒரு சீரியஸான விஷயம் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படம் ட்ரை பண்ணிருக்காங்க. காமெடி சுத்தமா எடுபடல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நம்மளால உட்காந்தே பார்க்க முடியல. இன்டர்வல் வரும்போதெல்லாம் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. அது ஏன்னா அவ்வளவு காமெடி ட்ரை பண்ணிருக்காங்க. காமெடி அந்த அளவுக்கு சுத்தமா எடுபடல. யூஸ்வலா சுந்தர்சி வந்து ஒரு கதை வச்சே காமெடி டிராவல் பண்ணுவாரு. இப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்கிட்டே வந்து இந்த படம் உட்கார முடியலன்னா வடிவேல் காமெடி அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாம போனதுதான் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் படம் அளவுக்கு கொடுத்துட்டாரு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம்.